ஐயோ! சமனர். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. 241 பாயிண்ட்டு. மார்க்கெட்ட தாக்கிட்டோம்னு நெனச்சா, ஆக்சுவலா ட்ரேடர் தான் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள நம்பி ஒண்ணுமே பண்ண முடியும். எஸ்பெஷலி நம்முடைய டாரிஃப் ஐயா அவர்கள நம்பி வந்து எதுவுமே பண்ண முடியல. இப்பலாம் ட்ரேடர்ஸ் நடுவுலலாம் வந்து விக்ஸ் இண்டெக்ஸ்லாம் பேசுறது கிடையாது. டாரிஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு தான் பேசுறாங்க. ஸோ டாரிஃப் இண்டெக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டாரிஃப் ட்ரம்ப் அவர்கள் வந்து பெரிய தலைவலியா இந்த மார்க்கெட்டுக்கு இருக்கிறாரு. ஸோ பல பேர் சொல்றது வந்துட்டு இருக்கிறதுலே நம்பர் இன்சைடர் ட்ரேடர் யார் அப்படின்னாக்கா டாரிஃப் ட்ரம்ப் ஐயா அவர்கள் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னாக்கா அதானி. ஸோ ஏற்கனவே ஹிண்டன்பர்க் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அதானியை வச்சு வந்து பெரிய லாபம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூத்தடிச்சதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் செபி வந்து அதை இன்டர்கேட் பண்ணி பெரிய அளவில் ஒன்றும் ஃபைண்ட் அவுட் பண்ணலை. இப்போ திரும்ப அதானியை வந்து தாக்குறாங்க. என்ன என்ன ஏதுன்றது நம்ம வீடியோக்குள்ளே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ரைட். ஸோ இப்போ வந்து அடுத்த அந்த டாரிஃப் ட்ரம்ப் வந்து இன்னொன்று 3 வருஷம் டைம் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து அல்லோ படும் அப்படின்னு தான் வந்து தெரியுது. ஸோ ஹெட்ஜு இல்லாமல் எந்த ஒரு போர்ட்ஃபோலியோவும் சரி, அதை வந்து பொசிஷனை வந்து ஒரு என்ன சொல்ல இது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, ஒரு லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, ஒரு பொசிஷன் அல்லது போர்ட்ஃபோலியோ வந்துடுறாலே வந்து ஹெட்ஜிங்கோடு இருக்கிறது ஒரு சேஃபான விஷயமா படுது. ஸோ இன்றைக்கி வந்து 241 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப போகிறாரு. இது அட்வான்ஸ் வந்து 880, டிக்ளைன் வந்து 2301 இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை யூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அண்ணனுடைய ஒரு தலைமையான வேண்டுகோள், 2 கிளிக்கு. ஒன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷனில், இன்னொன்று வந்து ஷேர், லைக் லெவலில் தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரைட். சரி, வீடியோக்குள்ளே 1 பை 1 நம்ம பார்த்துடலாம். ஸோ ஐபிஓவில் வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தென் அதானி கதைக்கு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மின்ட்டில் வந்த நியூஸ் வந்து அதானி குரூப் ஸ்டாக்ஸ் நோஸ் டைவிங், அப்படியே வந்து தலை குப்புற விழுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக வந்து இப்போது நமக்கு வந்து செபி இருக்கிற மாதிரி வந்து அங்கே வந்து யூஎஸில் வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து அதானிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் இருந்தால் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லையா? பட் அங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு பர்சன் நேரில் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை அந்த லீகல் டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம விசாரிச்சிட்டோம், முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னாக்கா, அவர் வந்துட்டு பிரைப் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா 250 மில்லியன் வந்து பிரைப் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அந்த ஒரு அலிகேஷன் வந்து இப்போ சொல்லிவிட்டு நோட்டீஸ் வந்து இன்பர்சன் கொடுக்க முடியல, அதுக்காக வந்து மெயில்லையோ இல்லாட்டி வேறு ஏதாவது வழியில் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது எங்கே போய் கேட்குறாங்க, அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கோர்ட்டில் போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படியாவது வந்து ஒரு தலைவலியை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இது ஒரு இதாக பார்க்குறேன். அவங்க ஊரில் அவங்க இது பண்ணாத ஒரு விஷயமா வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். அதாவது இதெல்லாம் வந்து கார்ப்பரேட் லெவலில் வந்து இந்த கூத்தெல்லாம் பண்ணுவாங்க, பணம் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனால் வந்து கடைசியில் வந்து இது மாதிரி போட்டு தள்ளிட்டு டார்கெட் பண்ணாக்கா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அதானி கேஸ்லேயே வந்து நடந்துகிட்ருக்கு. எது எப்படியோ நம்ம வந்துட்டு அந்த ஷேரில் 4 காசு பார்க்க முடியுமா, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து நல்ல பாச முடியுமா, இல்லை ட்ரேட் எடுத்து பண்ண முடியுமான்றதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. இந்த அளவுக்கு கம்பெனி டீட்டெயிலில் பணம் கொடுத்தாங்க வாங்கலை, இதெல்லாம் வந்து அந்த மேல் தட் அவங்களுடைய பிரச்சனை. நமக்கு வந்து இது பாதிக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து நம்முடைய போர்ட்ஃபோலியோ பாதிக்காமல் என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுறது தான் வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்கும். ஓகே, ஃபர்தராக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து ப்ராட் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா நிஃப்டி வந்து ஓவர் வஞ்சனை இல்லாமல் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி 241 பாயிண்ட் வந்து இன்றைக்கி மைனஸ், கிட்டத்தட்ட 1%. லார்ஜ் கேப் 289 பாயிண்ட்டு, வந்து மிட் கேப் வந்துட்டு 367, ஸ்மால் கேப் 304, மைக்ரோ கேப் 449.
ஸோ செம்மையாக வந்து மார்க்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டேரிஃப் இண்டெக்ஸ், அதாவது நம்ம விக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபியர் இண்டெக்ஸ் வந்து 7.57% வந்து இன்றைக்கி வந்து ஏறி இருக்குது. ஸோ 14.36 இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு டைமில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருந்த ஒரு விக்ஸோடைய நிலைமை வந்து இன்றைக்கி வந்து டபுள் டிஜிட்டில் வந்து 14.36 இருக்குது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் நிலவரம். தென் செக்டரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி செம்மையாக அடி வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியாலிட்டி செக்டர் 3.34% வந்து டவுன். அடுத்த பிக்கஸ்ட்னாக்கா பிஎஸ் பேங்க் வந்து 2.27, எனர்ஜி 1.92, பேங்க் நிஃப்டி பேங்க் வந்து 1.29. பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிட்டத்தட்ட நியர்லி 1%. இதில் வந்து தப்பி பிழைச்ச ஒரே செக்டர் அதுவும் மைனஸ் தான். எந்த அளவு கம்மியாக அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நிஃப்டி ஐடி வந்து -0.17. ஸோ மற்ற எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபால். ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா திரும்ப பார்க்கலாம் ரத்த கலரின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ரெட்டில் இருக்குது. திரும்ப நான் என்னுடைய பழைய வீடியோலாம் சொல்லியிருந்தேன், இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுற டைமே கிடையாது. ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறது நல்லது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், சில டைம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டம் மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஆனால் உண்மையாக பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா அப்படியே கையில் நமன்னு இருக்கும், எதாவது ஒரு ஆர்டர் போட்டுடலாமா அப்படின்ட்டு. அப்படி எதாவது போட்டோம்னாக்கா நம்முடைய கேபிட்டலில் வந்து பதம் பார்க்கும். ஸோ இதை வந்து எப்படின்னாக்கா சரக்கு அடிக்கிறவன்ட்ட வந்து சரக்கையும் சைடிஸையும் வச்சுட்டு சாமி இது தொடக்கூடாதுன்னாக்கா அவனுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்முடைய நிலைமையும் இருக்கும். வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து பழகிக்கிட்டு தான் ஆகணும். பட் பழகிக்கிட்டுனா சரக்கு அடிக்கிறது கிடையாது, மார்க்கெட்டில் பார்த்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது. உடனே அண்ணன் சொல்லுன்னு சொல்லி எக்கு தப்பாக எடுத்து அண்ணன் தான் சொன்னதுன்னு சொல்லிடக்கூடாது, சரியா? ஸோ இதுதான் விஷயம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெண்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து நேற்று வந்து கொஞ்சம் ஆறுதலாக வந்து ஒரு மேலே வந்தால் கூட மார்க்கெட்டு இன்றைக்கி அதே அளவுக்கு வந்து அடிஷன் வருகிட்டாங்க. ஸோ இருக்கிறதே வந்து ரீசெண்ட் ஃபால்னாக்கா இன்னையோடைய ஃபால் தான் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 24,000 கிட்ட வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் செஷனில் 24,000 பிரேக் பண்ண கூட இன்ட்ராடேயில் அது இன்றைக்கி க்ளோஸ் கூட அதிகமாக தான் இருந்தது. ஸோ போகிற போக்க பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சப்போர்ட் வந்து 24,600 அது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இன்னும் ஒரு 4 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு நடுவில். ஸோ அதுக்குள்ளேயே வந்து அடிச்சிருவாங்க. ஸோ 4 ட்ரேடிங் செஷன் வந்து 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் அடித்தா கூட வந்து கீழே வந்துடும். என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். தென் பட்ஜெட் அது ஒரு கூத்து தனியாக இருக்குது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பேங்க் பார்க்கலாம். ஸோ பேங்க் வந்துட்டு இம்பார்ட்டண்டான சப்போர்ட், பல தடவை இது உடைக்காமல் வந்து தாக்கு பிடிச்ச ஒரு சப்போர்ட், ரொம்ப முக்கியமான சப்போர்ட்னாக்க இந்த 58,850 தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் பண்ணி நல்ல ஒரு டிசைசிவாக ஒரு க்ளோசிங் கீழே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 57,500. ஸோ 57,500 பேங்க் வருது அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து 24,600 வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற செக்டர் இன் நிஃப்டி. ஸோ இப்போ பேங்க் கூட பார்த்தீங்கன்னாக்கா வீக் ஆயிடுச்சு. தென் ஐடி பார்க்கும்போது ஐடியோடைய இப்போ இமீடியட் சப்போர்ட் அப்படின்னாக்கா 37,000 வந்து ஒரு 37,800 வந்து நல்ல ஒரு சப்போர்ட். அது பிரேக் பண்ணாத வரைக்கும் இது கொஞ்சம் வந்து சப்போர்ட் கொடுக்கும். ஆனால் இப்போ போகிற போக பார்த்தா நெக்ஸ்ட் இது கூட வந்து பெரிய அளவு சப்போர்ட் கொடுக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. 37 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 37,800 பிரேக் வச்சுனாக்கா 37 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும், பார்க்கலாம். தென் வந்துட்டு ஸ்மால் கேப். ஸோ நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், நான் வந்து மார்க்கெட் கேஷ் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து நிஃப்டி எப்போவுமே பார்க்க மாட்டேன். நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கோடு சரி. ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே வாசலோடு வச்சுக்க உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து நிஃப்டியை வந்துட்டு அப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நிஃப்டியை தவிர, மார்க்கெட்டை வந்து ஒரு டைரெக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வச்சு யூஸ் பண்ணுறது வந்துட்டு மிட் கேப் இல்லைன்னா ஸ்மால் கேப் தான். எனக்கு இதுதான் வந்து ஒரு ட்ரூ பிக்சர் கொடுக்கும், எஸ்பெஷலி ஸ்மால் கேப். ஆனால் மார்க்கெட் ஏற போகும்போதும் சரி, இது கரெக்டான டைரெக்ஷனாக மார்க்கெட்டை விட நல்லாவே ஏறும், இறங்கும் போது அதை விட நல்லாவே வந்து கீழே இறங்கும். பட் டைரெக்ஷன் வந்து கிளியராக காட்டிடுறது தான் அப்படின்றது. நான் பல தடவை சொன்னேன், நிஃப்டி வந்து அப்பப்போ ஏறுதுன்னா கூட வந்து இதை வச்சு நம்ம நம்பிடக்கூடாது, ஸ்மால் கேப் என்ன சொல்லுதோ அதுதான் சொல்லிட்டு. ஸோ நான் என்னுடைய லாஸ்ட்டு எல்லா வீடியோலும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஸ்மால் கேப் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து நம்முடைய மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான நேரமும் கிடையாது. ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டைரெக்ஷன் வந்து ஒரு ரிவர்சல் வந்து கன்ஃபார்ம் ஆகட்டும்,
அதுக்கப்புறம் பண்ணுறது தான் வந்து ஒரு சரியான ஒரு வைஸ் டெசிஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது வந்து நம்முடைய மார்க்கெட் சங்கதி. பெரிய எண்ணெய் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து நேற்று வந்து 306 பாயிண்ட் டவ் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 37 பாயிண்ட்டு. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு 211 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. நம்முடைய மார்க்கெட் தான் வந்து தடுமாறி இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையில் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது. அதே மாதிரி S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டுக்கு மேலே தான் வந்து நேற்று வந்து முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு நாள் வந்து நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்து கீழே வந்திருந்தது. எகெயின் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரீகெயின் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 6900, அதுக்கு மேலே வந்து S&P 500 வந்து வந்திருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான் பார்க்கலாம். இதை நம்ம பார்த்தோம்னாக்கா நீட்டாக தெரியும். அதே மாதிரி காம்போசிட் இண்டெக்ஸ், நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து இப்போ நல்லா வீக்காக தான் ஆகிட்டுருக்கு இப்போது. ஸோ எனக்கு என்னவோ இந்த நியர் ஃப்யூச்சரில் யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு ஃபால் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதற்கான ஒரு சிக்னலாக தான் வந்து லாஸ்ட் செஷனில் வந்து ஒரு கேப் டவுன் ஆகிட்டு வந்ததாக பார்க்குறேன். ஸோ என்ன தான் வந்து நம்ம நியூஸோட கோர்த்து விட்டால் கூட அன்றைக்கி வந்து க்ரீன்லேண்டை வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ க்ரீன்லேண்டில் கை வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் கூட ஐயா டேரக்டாக நம்ப முடியாது. என்றைக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவார். அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்றது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். நம்ம தான் வந்து அல்லோலப்பட்டு 4 காசை விடுறோமே தவிர ஐயா டேரிஃப் மெம்பர் வந்து நல்லாவே சம்பாரிச்சிட்ருப்பார். பிஸ்னஸ் மேன் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிகிட்ருப்பார். ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாம் அவரை சொல்லது வந்துட்டு ஒன் ஆஃப் த மார்க்கெட் பிக்கஸ்ட் இன்சைடர் யார் அப்படின்னாக்கா நம்முடைய ஐயா அவர்கள் தான். ஸோ இதுதான் வந்து யுஎஸ் மார்க்கெட் சங்கதி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் ரெக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து வீக்கெண்டு வருது. தென் 26th வந்து ட்ரேடிங் ஹாலிடே. ஸோ ஒரு லாங் வீக்கெண்டு அளவாக பதமாக இதமாக கொண்டாடுங்க. என்ன வேணால் 3 நாள் நடக்கலாம். ஸோ ஜியோ பொலிட்டிக்கலும் சரி, நம்ம டேரிஃப் வச்சுட்டு வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மண்டேயில் டியூஸ்டே நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வழக்கம் போல் சந்திப்போம். அண்டில் தென் பை. தேங்க்யூ.